அனைவருக்கும் வணக்கம். இது ராம் கிரிட்டிக். இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த சேனலை நடத்துறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஈடியோடைய செயல்பாடுகள் வர வர அந்த ஈடியோட செயல்பாடுகள் ரொம்ப மோசமடைஞ்சிக்கிட்டே போகுது. எந்த மாதிரியெல்லாம் இவங்க ஈடியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வருங்கால ஆட்சியாளருக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ராகுல் காந்தி அடுத்து 2024 ஜெயிக்க தான் போகிறார். மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு ரொம்ப நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. ஆந்திர பிரதேசத்தில் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியோட சிஸ்டர் காங்கிரஸில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் இவருடைய வலு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ அவர் வந்தாருன்னா ஈடியை வச்சு நம்ம எந்தெல்லாம் பண்ணலாம், அப்போ நம்மளெல்லாம் பண்ணாங்க, நாம் பண்ணலான்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசாங்கம். ஏன்னா இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தில் வானளாவிய சட்டத்திட்டத்தை கொண்டு வருது. அவ்வளோ பவர்ஸ் கொடுக்குறாங்க. சட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, குற்றம் சாட்ட பிறகு நான் குற்றம் சாட்டிட்டேன் அப்படின்னா யார் போலீஸோ யார் கைது பண்ணுறாங்களோ அவங்க தான் அலைஞ்சு திரிஞ்சு நிரூபிக்கணும். இவங்க பாரு, இவர் குற்றம் பண்ணிட்டாங்க, இவங்க கொலை பண்ணிட்டாங்க, இவங்க கைரேகை இருந்துச்சு, அதனால இவங்க தான் பண்ணிட்டான் அப்படின்னு ஏதாவது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும். ஆனால் ஈடி கைது செஞ்சால் அது கிடையாது. யார் குற்றவாளியோ அவங்க தான் நான் நிரபராதின்னு அவங்க தான் நிரூபிக்கணும். இந்த சட்டத்திட்டத்தை 2017 மோடி கொண்டு வர்றார். இந்த மாதிரியான சட்டங்களை வச்சு அங்கே இருக்கிற வடக்கு இருக்கிற நிறைய கட்சிகளை முடிச்சு விட்டாங்க. மாநில கட்சிகளை சுத்தமாக முடிச்சு விட்டாங்க. இப்போ தெற்கு பக்கம் வராங்க. இப்போ அவங்களோட மிக பெரிய டார்கெட் என்னன்னா தமிழ்நாடு தான். ஏன் தமிழ்நாடு டார்கெட்டாக வச்சாங்கன்னா, நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலேயே சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் முடிஞ்ச ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு. அவர் எவ்வளோ மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய முற்போக்கு சிந்தனை இருக்குது. இங்கே இருக்கிறவங்களை புத்திசாலிங்க, பாஜக மாதிரி இந்த மந்திரம் சொல்லி பிதப்பு வாகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் அவர் சொல்லிட்டார். இப்போ நாம் என்ன செய்யணும், அந்த வார்த்தைக்கு தான், அவர் விட்ட சவாலுக்கு தான் இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் குதிச்சு வேலை செய்யுது. நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையம் முகப்பத்திற்கு வராங்க. அந்த இடத்துல மோடி மோடின்னு கத்துறாங்க. முன்னிருக்கையில் பூரா பாஜகவினரை உட்கார வச்சுட்டாங்க, திமுக காரங்களை உட்கார வைக்கல. திமுக ரொம்ப தூரமாக விட்டுட்டாங்க. அந்த இடத்துல இருந்தது, அந்த இதெல்லாம் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தோட காவலர்களோட மத்திய சிஆர்பிஎஃப்பும் பிரதமரோட பாதுகாவலர்கள் தான் அதிகம். அவங்க அலோவ் பண்ணுறவங்க தான் முன்வரிசையில் விடுவாங்க. அப்போ மோடின்னு கத்துறது அதிகமாக கேட்டுச்சு சவுண்டு. அதை விட அதிகமாக உடனே ஸ்டாலின் கத்துனாங்க. இது உண்மையிலேயே ஒரு ஒரு பைத்தியகாரத்தனம் தான் சொல்லணும். மோடி நல்லது செஞ்சிருந்தா மக்கள், நீங்கள் கத்தி மட்டும் மக்கள் மாற போகிறாங்க, மோடிக்கு என்ன ஓட்டு போட போகிறாங்க. உப்புக்கு கூட வரி, சாப்பிட்ற உப்புக்கு கூட வரி. உப்பு பாக்கெட்டு 2015 முன்னாடி ரொம்ப ரேட்டு கம்மி, இன்னைக்கு வாங்கவே முடியாது. இன்னைக்கு 30 ரூபா 40 ரூபா வந்துருச்சு. 50 ரூபா ஆசீர்வாத் உப்புலாம் 50 ரூபாங்கிறாங்க ஒரு பாக்கெட்டு. இந்த கண்டிஷனில் விட்டுறாங்க. உப்புக்கே வரி, சமையல் வரி எரிவாயு எங்கேயோ போயிடுச்சு. அரிசி விலை 1700 1800 வேணா 2000 ரூபா அரிசி ஒரு மூட்டை ஏறிக்கிட்டே போகுது. அரிசிக்கு வரி முன்னெல்லாம் 25 கிலோ சிப்பானுக்கு வரியே இல்லாமல் இருந்தது. அப்போ வரி இல்லாதனால அங்கே இருக்கிறவங்க நம்மளுக்கு வரி போடாமல் இருந்தாங்க. நம்மளுக்கு இன்னும் ரேட்டு கம்மியாக ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சிப்பா அரிசி கிடைச்சிட்டு இருந்தது. சிட்டியில் இருக்கிறவங்களாம் சாக வேண்டி தான், சோறில். ஆமாம், கஞ்சிக்கு இல்லாத சாகணும். அரிசி விலை ஏகப்பட்ட ரேட்டு. இப்படி நாளுக்கு நாள் மக்களுக்கு கெடுதலான விஷயங்களே செஞ்சுக்கிட்டு வருது. ஒரே ஒரு சின்ன மாற்றம், பெட்ரோல் டீசல் வேற குறைச்சிட்டா எல்லாமே குறைஞ்சி போயிடும். அது உண்மையிலேயே சொல்கிறேன். பெட்ரோல் டீசல் இவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் இருக்கிறதோட விலை அதிகம் தான் ஆகும். இப்போதான் கேஸுக்கு அப்படி தான் சொன்னாங்க. வரல, நான் 6 லட்சம் கோடிக்கு மேலே நான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு இவங்க அம்மா புழுகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த புழுகள்லாம் நம்மளுக்கு இப்போ தான் ஆனந்த் சீனிவாசன் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிட்டார். கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு மேலே வர வேண்டிய நிதி வருவாயில் இவங்க வெறும் 6 லட்சம், அது இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மூட்டை தூக்குற தொழிலாளி பிஸ்கட் வாங்கினா கூட அதுலேயும் பர்சன்டேஜ் வரியோடு சேர்த்து தான் அந்த பிஸ்கட் வாங்குகிறோம். அதுக்கு பேர் தான் மறைமுக வரி. அவர் வரி கட்டுறாருன்னு அவருக்கு தெரியாது. நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு தின்பண்டத்துலேயும் ஒரு வரி இருக்குது. அப்போ அந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தின்பண்டத்து மேலேயே அதை 1 ரூபா 2 ரூபா வரி ஏற்றி வச்சு தான் விற்கிறாங்க. அதுதான் எம்ஆர்பி ப்ரைஸு.
மேக்ஸிமம் ரிலேட் ப்ரைஸ் அவ்வளோதான். அதுலேயே வந்து சேல்ஸ் ஹீல்ஸ் எல்லாமே வந்து டேக்ஸு, அதுலேயே டேக்ஸ் எல்லாமே வந்துடுது. இதுதான் மறைமுக வரி. இந்த மறைமுக வரி வந்து பார்த்தீங்கன்னா நிதி பங்கீடு 2 பேர்த்துக்கும் சரிசமம். இதை பற்றி அவங்க பேசவே இல்லை. எவ்வளோ டேலண்டட் பார்த்தீங்களா? பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் பேச வேண்டிய இந்த வரவு செலவு கணக்கை பொது மேடையில் பேச வேண்டிய அவசியம் என்ன தேவைப்பட்டுச்சு? இப்போ மாநில கட்சியான திமுக இவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல, இந்த கணக்கை தூக்கி வீசினா நீங்க எங்க போய் மூஞ்சி வச்சுக்கீங்க? இப்ப ஆனந்த் சீனிவாசன் சொல்றாரு, அந்த அம்மா பொய் சொல்லிட்டு போயிருச்சுன்னு சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞர் அவர். அப்ப இதுக்கு என்ன நீங்க பண்ணுவீங்க? ஒரு நிதியமைச்சகத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு பொய் பேசி நீங்க எப்படி, அதுவும் வர அதை பேசி முடிக்கும் போது ஒரு அம்மா கேள்வி எழுப்புது. பொதுவாக அரசியல்வாதிகள் யாரு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியானலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள்னா ஏழைகள் வந்து எல்லாருக்கும் சம, எல்லாரும் சம, அரசியல் இருக்கிறாங்க நம்ம சொன்னா நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அவங்களுக்கு தான் அதிகம். அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு நிவாரண நிதியே வந்து சேரலைங்க, எல்லாருக்கும் வந்துருச்சு, எனக்கு வரல. முதல்ல அவங்களால அது கொடுக்கவே முடியாது. மொத்த நிவாரண நிதி நம்ம கேட்டு பார்த்துட்டு பணம் தர முடியாது. இப்போ நீங்க அந்த அம்மா வேணும்னாலும் இவங்க கொடுக்க அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, அவங்க தரவும் முடியாது. மாநில அரசாங்கத்தை பார்த்தா அந்த அம்மா கேட்கணும், அதுக்கு தெரியல. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, எல்லாருக்கும் வந்துருச்சு, ஆனால் எனக்கு மட்டும் வரல அப்படின்னு அந்த அம்மா வந்து வெள்ளந்தியா ஒன்றுமே தெரியாத ஒரு அந்த அம்மாவை கேட்குது. அதுக்கு சரி உன் டீட்டெயிலாம் கொடு, உனக்கு மட்டும் ஏன் வரலன்னு பார்ப்போம். நான் சொல்கிறேன், அது இது எவ்வளவு திமிரான தோணி பார்த்தீங்களா? அப்போ அந்த அம்மா பொய் சொல்லுதான் வரலன்னு. இந்த அம்மா அதில் ப்ரூவ் பண்ணுறாங்களாம் பப்ளிக்கில். உனக்கு மட்டும் ஏன் வரலன்னு பார்ப்போம். இந்த பாடி லாங்குவேஜ் அண்டு இந்த வார்த்தையோட வடிவம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள குத்தி காட்டுற மாதிரி, நீங்க பொய் சொல்றியா, உனக்கு மட்டும் வரலன்னா உனக்கு வந்துருமா, எல்லாரும் கொடுத்தாங்கல்ல, உனக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னு கேட்போம்ல, அதே தான். இது வந்து யாரால மட்டும்தான் முடியும்? ஏழைகள் கஷ்டப்படும் போது யாரால மட்டும் சிரிக்க முடியும்னா சாட்சாத் அவங்க அந்த பார்ப்பனர்களால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் பெரியார் சொன்னார், கோயிலுக்கு போகாதீங்க, உங்களுக்கு அங்கே மரியாதை இல்லை, உங்களை என்னைக்கு மதிக்கிறாங்களோ அன்னைக்கு போங்க, அது வரைக்கும் நீங்க கோயிலுக்கே போகாதீங்க, கோயிலுக்கு போனால் உங்களை வந்து உங்களுக்கான நீதி அங்கே கிடைக்காது, கடவுளை தேடி அங்கே போகாதீங்க, கடவுள் உங்களுக்குள்ளேயே தேடுங்கன்னார். இதெல்லாம் யாரு சொல்றது? யாரா இருக்காங்களா? உடனே எடுத்துக்குவான், அது பண்ணாரு இது பண்ணாருன்னு. நரேந்திர மோடி இந்த ராமர் கோயிலோட பூஜையில கலந்துக்க கூடாது, நரேந்திர மோடி வந்து சூத்திரன், அந்த ஆள் வந்து கலந்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுப்பிரமணிய சாமி, இவர் தான் பெரிய மகானாச்சு, அரசியல் மகானாச்சு, இவர் வந்து சொல்றாரு, நாங்கள் வந்து மோடி அலோவ் பண்ணக்கூடாது, மோடி எப்படி வரணும் அப்படின்னு ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அவரை பற்றி விமர்சிக்க இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு கூட ஆன்மீகம் கிடையாது. பாஜகவுடைய தலைமையை ஒரு பிரதமர் அவர் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு துடிக்கணும். நீங்கள் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் மோடி கத்துனீங்கல்ல, ரைட்டு. சுப்பிரமணிய சாமி வந்து இந்த மாதிரி வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க கூடாது மோடின்னு சொல்றாருல்ல, சுப்பிரமணிய சாமி நீங்க என்ன எதிர்வாக வச்சீங்க? அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் கிடையவே கிடையாது. அண்ணாமலையார் அவன் யாருன்னு கேட்டார், ஒரு கண்டனம் கிடையவே கிடையாது. ஒரு மாநிலத்தோட தலைவர், கட்சி ஆளுகிற கட்சி, ஒன்றியத்தில் ஆளுகிற கட்சி, அந்த கட்சியோட பிரதிநிதியா தமிழ்நாட்டில் இருக்கிறவர், அவரை பார்த்து நீ அண்ணாமலையா அது யாரு, பாஜகவா, தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு ஒரு கேவலமா தூக்கி விட்டு போறாரு சுப்பிரமணிய சாமி ஒரு செய்தியாளர் சந்திப்புல. இதுக்கு நீங்க என்ன எதிர்கருத்து வச்சீங்க? அண்ணாமலை வந்து ஆண்மேற்று கிடக்கிறாருன்னு இதுல உண்மை. சுப்பிரமணிய சாமி எடுத்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று வண்டியா வாயா கிழிக்கிறான்ல, அவங்க அது பண்ணாங்க இதை பண்ணாங்க பூரா பித்தலாட்டமா பேசி சலிக்கிறான்ல, இந்த சுப்பிரமணிய சாமி இப்படி சொன்னது ஒரு கருத்து. நாங்க சொல்றோம், சுப்பிரமணிய சாமி சொன்னது அப்படியே வந்து மோடி அலோவ் பண்ண மாட்டோம், அலோவ் பண்ணாத நிறுத்திட்டாங்க, வெளியே நிறுத்திட்டாங்கன்னா கண்டிப்பா பிரதமர் என்ற முறையில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியிலே போராட்டம் நடத்தும். அவர் அங்கே தாழ்த்தப்பட்டவர்னு நீங்க நிறுத்தினீங்கன்னா இங்க இருக்கிற பாஜகக்காரன் எவனும் போராட மாட்டான். ஆனால் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள், எல்லா கட்சியும் சொல்றேன், அதிமுக திமுக எல்லா கட்சி, கருத்தியல் வேற, அரசியல் வேற, தேர்தல் அரசியல் வேற. ஆனா ஒரு மனுஷன் பிரதமரா இருக்கிறார், நான் எதிர்க்கிறேன், நரேந்திர மோடி கவர்மெண்ட்டை எதிர்க்கிறேன், எதிர்த்தாலும் அவர் தான் எனக்கு பிரதமர், அவரை நீ வெளியே நிக்க வச்சீங்கன்னா
கண்டிப்பாக இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் போராடும். அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்குவேன். இதுதான் எங்களுடைய தத்துவம். இதை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 40-50 வருஷம் பின்னாடியே இருக்கிறீங்க. நீங்கள் என்னைக்கு வந்து நீங்கள் பகுத்தறிவுனா என்ன, மனிதம்னா என்ன, ஒரு மனுஷனை என்னென்ன பண்ணா பண்ணக்கூடாது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒரு தலித்தை வெட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? ஸ்ரீராமர் வந்து எந்த தலித்தியாசம் வெட்டுன்னு சொன்னாரா? ஸ்ரீராமர் மாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லுங்க, எங்கடா இருக்குதா? ராமர் வாழ்ந்ததுக்கான ஏதாவது ஒரு தடயம் இருக்குதா இந்தியாவில்? வரலாற்று சிறப்புப்பட்ட தடயங்கள் ஏதாவது இருக்குதா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாராச்சும் சங்க இலக்கியங்கள்ல ராமர் இருந்ததுக்காக சங்க இலக்கியங்கள்ல ஏதாவது எழுதியிருக்கிறாங்களா? திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்குதா? அகநானூறு புறநானூறுல சொல்லப்பட்டிருக்குதா? எதுலையாச்சும் இருக்குதா ராமரை பற்றி? காட்டுங்க பார்ப்போம். வால்மீகி என்கிற திருடன், உண்மையிலேயே அவன் பக்கா வழிப்பறி திருடன் வால்மீகி. அந்த வால்மீகி தான் எழுதுறாரு முத ராமாயணத்தை. அது ஒரு கதையா எழுதுறாரு. இன்னைக்கு வந்து அது வந்து நீங்க இந்து மக்கள்னு நீங்க சொல்ற இந்து மக்கள்லாம் ஆரியர் தான். இந்த ஆரிய மக்கள் ராமரை தூக்கி கொண்டாட வச்சு ஒரு பாபர் மசூதி வரலாறு, அதுவும் வரலாற்று சின்னம் தான். அதுவுமே கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபர் வந்து இந்தியாவில் படையெடுத்து அவரு கட்டின மசூதி. அதுக்கு கீழே ராமர் கோயில் இருந்தது. ராமர் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் அவர் எடுத்தாருன்னு இவங்க கட்டி விட்ட கதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல எதுவுமே நீங்க நிரூபிக்கலன்ட்டாங்க. இருந்தாலும் வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் அங்கே வந்து அமைதி நிலவணும், அதனால இஸ்லாமியர்களுக்கு வேற ஒரு இடத்துல ஒதுக்கி கொடுங்க அப்படின்னாரு. இப்போ இவங்க ஒரு கோயில் கட்டினாங்க. அப்போ அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த 5 ஏக்கர்ல அவங்க என்ன கட்டுறாங்கன்னா, மிகப்பெரிய இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மசீது கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க. 5 ஏக்கர்லேயே ஒரு ஸ்கூலு. அதில் வர்ற வருமானத்தை வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவன் எப்படி வச்சுக்கிறான் பார்த்தியா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. தன் சமுதாயம் மட்டும் இல்லை, எல்லா சமுதாய மக்களும் அங்கே போய் நீங்கள் உங்களுடைய நோய்களை தீர்த்துக்கலாம். மருத்துவம் இலவசமாக பார்க்கப்படும் வந்திருக்கு செய்தி. இன்னும் அதுக்கான செய்திகள் இன்னும் வந்து அவங்க ஆதாரப்பூர்வமாக வந்துக்கிடல. நம்மளுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் செய்தி, ஃபேஸ்புக் செய்தி வழியாக வந்தது தான். அது இன்னும் பெருசாக எடுத்துக்க முடியாது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல. அவங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு மேபி ஒரு 2-3 வருஷத்தில் அவங்களும் கட்டி முடிச்சிடலாம். இதில் என்ன வந்துருச்சு உங்களுக்கு? ராமர் கோயில் அங்கேயே தான் இருக்கிறார். அங்கேயே தான் ராமர் குடியிட்டு இருக்கிறாரு. ராமாயணத்தில் வந்த கதையில் வந்த எல்லாருடைய ஃபோட்டோவும் அதில் இருக்குதான். இப்போ நம்ம ஆளுங்க இங்கிருந்து போய் ராவணனை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அரசியலுக்கும் கடவுளுக்கும் வெவ்வேறு, இது வேறு அது வேறு. அரசியலை கொண்டு வந்து சாமி கூட என்றைக்குமே இணைக்கக்கூடாது. சாமிங்கிறது தன்னுடைய மன கஷ்டத்தை சொல்கிற இடம். எந்த மதமாக இருந்தாலும் சரி, அதுதான். அதை வந்து இந்த மாதிரி அரசியலில் கொண்டு வந்து நினைக்கக்கூடாது. அரசியலில் என்ன பண்ணணும்னா, அனைத்து கட்சிக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஒரு சிறு சிறு உயிரினங்களுக்கு கூட ஒரு ஒரு தீங்கு விளைக்காத ஒரு அரசாக அது அமையணும். அப்படி நீங்கள் அமைக்கிறதுக்கு ஏதாவது வழி செஞ்சுருக்கிறீங்களா? வட மாநிலங்களில் இருக்கிற முஸ்லீம்கள் என்னைக்கு நம்ம சாகும், இவங்க என்னைக்கு வெட்டுவாங்களோ தெரியலையேன்னு பயந்து 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 வாழ்ந்துட்டு இருக்கிறான். ராஜஸ்தானில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா இன்னும் பதவியேற்காத முன்னாடி ரைடு போகிறான். அவனுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அவன் மேலே எந்த கேஸுமே கிடையாது. அவன் பதவி ஏற்றுட்டு இன்னைக்கு எம்எல்ஏவா ஜாலியாக இருக்கிறான். நாடு நாசமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் இந்த மோடியோட ஆட்சியில் நாடு சுத்தமாக நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிறது 100% உண்மை. கேட்டால் நாங்கள் வந்து வல்லரசு ஆகிட்டோம், நாங்கள் வந்து இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு, இந்தியா வந்து ஜிடிபி வேல்யூவில் வசந்துருச்சு, எல்லாம் வசந்துருச்சு. ஆனால் டாலர் ரேட்டை மட்டும் ஏறிக்கிட்டே போகும். நாளுக்கு நாள் கேட்டால் நிர்மலா சீதாராமன் ஒரு வித்தியாசமான பதில் சொல்லுவாங்க. வரலாற்றிலேயே இல்லாத மாதிரி ஒரு பயங்கரமான டைலாக் பதில் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? டாலர் குளோபலி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால இந்தியாவிலும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்மளை விட ரொம்ப குட்டி நாடு சிங்கப்பூரும் மலேசியாவும் அதெல்லாம் வளர்ந்து இன்னைக்கு நிற்கலையா? இவங்க டாலர் ரேட்டை குறைக்காம இவங்க நாட்டை வந்து வளர்ச்சி அடைய பாதை இருக்குதுன்னு இவங்க சொல்றது என்ன வளர்ச்சி பாதை அப்படின்னா, இந்த டாலர் ரேட்ல குறைக்காமையே இவங்க வந்து ஆட்சி செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கிற பார்ப்பனர்கள் மற்றும் மேல் ஜாதி மக்கள். ஏன் இந்த பார்ப்பனர் மேல் ஜாதி மட்டும் சொல்றேன் அப்படின்னா,
உண்மையிலேயே சொல்கிறேன், தமிழ்நாட்டு, கேரளா, இந்த கர்நாடகா, ஆந்திரா இங்கே இருக்கிற மக்கள், அதாவது தென்னிந்திய மக்கள் மட்டும்தான் அனைத்து ஜாதியினரும் படிச்சுட்டு வேலைக்கு போகிறான் வெளிநாட்டுக்கு. சரிங்களா? அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் தலித்துகளுக்கு கல்வி மறுக்கப்படுது. யாரும் தலித்துகள் யாரும் படிக்கிறதே இல்லை. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் திருப்பூரில் வேலை செய்கிற கூலி தொழிலாளிகள், கட்டட வேலை செய்கிற கூலி தொழில். அவங்கெல்லாம் பாருங்கள், குழந்தைங்க கூட வேலை செய்யும். அவங்களுக்கெல்லாம் கல்வி அறிவு கிடையாது. அவங்க திங்கிறதுக்கே சாப்பிட கிடையாது. அவங்க அரசாங்கம் எந்த ஒரு நன்மையும் செய்யலை. தமிழ்நாட்டிலேருந்து வரி பணத்தை எடுத்துகிட்டு போய் யூபிக்கு கொட்டி தீர்த்தாங்க. அங்கே இருக்கிற யூபியில் இருக்கிறவங்க எல்லாம் 90% பேர் இந்த மாதிரி அங்கங்கே அண்டை மாநிலத்து அகதிகளாக போய் தான் வாழ்கிறாங்க. பிழைக்க வழியாக பிச்சை எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில். நீங்கள் கர்நாடகாவில் பார்க்கலாம், ஆந்திராவில் பார்க்கலாம், பெரிய பெரிய சிக்னல். இதே சேலத்தில் இருக்கிற சிக்னலில் பார்க்கலாம், சென்னையில் இருக்கிற சிக்னலில் பார்க்கலாம். ராஜஸ்தான்காரி சென்னையில் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, குடும்பத்தோட குழந்தையோட பாலத்துக்கு அடியில் தங்கியிருப்பாங்க, ரொட்டி சுட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண் கூட பார்க்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய உரிமையெல்லாம் மறுத்தது வந்து யாரு அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சொல்கிறேன். இது வரைக்கும், அதுவும் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த அகதிகளாக போகிறது. நம்ம ஆளுங்கெல்லாம் படிச்சுட்டு தான் போவாங்க. அந்த நார்த் இந்தியா சைட்லாம் இந்த சர்மாக்கள், இந்த மாதிரி வந்து பெரிய ஜாதிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் படிக்கணும். அவங்க தான் படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போவாங்க. இப்போ நான் வெளிநாடுக்கு போய் எனக்கு ஒரு $100 சம்பளம் அப்படின்னா, இந்தியாவோட டாலர் மதிப்பு இந்தியாவில் குறைஞ்சிருச்சு, இந்தியன் மணியோட ரேட் அதிகமாகிடுச்சு. அப்படியே போகிறீங்க. உதாரணத்துக்கு $83, $84 இருக்குது. இப்போ டக்குன்னு வந்து இவங்க ஒழுங்காக செயல்பட்டு ஒரு $50 கொண்டு வந்துட்டாங்கன்னா, இங்கேருந்து வேலைக்கு போகிறான் பார்த்தீங்களா, அவன் அப்பயும் $100 தான் வாங்குவான். இங்கே கொண்டு வந்தால் அவனுக்கு $5000 தான் மதிப்பு. ஆனால் இப்போ வந்து மதிப்பு பார்த்தீங்கன்னா, அங்கே அவன் சம்பாதிக்கிற $100க்கு இங்கே $8000 மதிப்பு. இப்போ யார் பிழைக்கிறான்? தலித்து பிழைக்கிறானா, இல்லை மேல் ஜாதிக்காரன் பிழைக்கிறானா, இல்லை வந்து பார்ப்பன ஆரியர்கள் பிழைக்கிறாங்களா? அப்போ அவங்க தான் அதிகமாக அங்கே இருக்கிறாங்கல்ல. அப்போ இந்தியாவில் வந்து அங்கே போய் கம்மி சம்பளம் $100 ஒரு மாதத்துக்கே சம்பாதிச்சாலும் இங்கே கொண்டாந்தா $8000 ஆகுது. இல்லது எவ்வளோ பெரிய சூழ்ச்சி பார்த்தீங்களா? ஏற்றவே மாட்டாங்க. படிப்படியாக டாலர் ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுமா தவிர, அந்த டாலர் ரேட் ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி இவங்க நிதிநிலையை சரி செய்யவே மாட்டாங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டும் ஒரு அறிக்கை விடுது, இந்தியாவிலிருந்து அகதிகளாக வந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க கடந்த 10 ஆண்டுகளில் அப்படின்னு. உடனே இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க. அமெரிக்கா கூட மோடிக்கு எதிராக செயல்படுமா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும், நான் நேற்று கூட போய் பார்த்தேன் ஒரு சில இடங்களில், இன்னைக்கு வரைக்கும் பூரா தண்ணியில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய கிராமங்கள் இன்னைக்கு தான் முழங்கால் தண்ணி வந்திருக்குது. இன்னுமே கிளியர் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியை வற்ற வைக்கவும் முடியல. அரசாங்கமும் போராடுது. அவங்களுக்கான அந்த ஒரு ஒரு பேசிக் நீடு. இன்னைக்கு என்ன, ஒரு இப்போ அரிசி ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு 2000 3000 பணம். இது இருந்தால் அவங்க அந்த கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு கூட அடுத்த ஒரு 2 மாதம் 3 மாதம் புலம் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே சம்பாரிச்சு சேர்த்து அவங்க. ஏன்னா எங்கள் மக்கள் வந்து தற்சார்பை விரும்புகிறவங்க. அவங்க எப்படினாலும் பிழைச்சிப்பாங்க. அந்த ஸ்டார்ட் அப்பு ரொம்ப நீங்கள் ஒன்றுமில்லாத இருக்காங்க, கஞ்சிக்கு இருக்கிற பசியில் செத்துருவாங்க. காய்கறி கூட கிடையாது. அங்கே கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா விவசாயமும் க்ளோஸு. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து சாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்டிஆர்எஃப்லேருந்து இன்னும் ஒத்த பைசா ரிலீஸ் பண்ணல. நான் கொடுத்துட்டேன்னு வந்து இவங்க புழுகு எல்லாமே ஒரு பைசா கூட என்டிஆர்எஃப் ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணல. என்டிஆர்எஃப்லேருந்து என்னைக்கு ஃபண்ட் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்தது. மற்றதெல்லாம் நம்மளுக்கு வர வேண்டிய காசு. இப்போ ஜிஎஸ்டிக்கு போயிட்டோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்படிம்பாங்க. உடனே நீட்டுக்கு போனால் கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்படிம்பாங்க. இந்த நீட்டும் ஜிஎஸ்டி வந்தப்போ இவன் தையா தக்கான்னு குடித்தாங்க குஜராத்தில். யார்? நம்ம நரேந்திர மோடி தான். எப்படி வந்துடும் நான் பார்க்குறேன், நான் இருக்கிற வரைக்கும் வராது அப்படின்லாம் சொன்னாங்க. ஜிஎஸ்டி வரவே விடல. தமிழ்நாட்டில் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜிஎஸ்டி வரல, நீட்டு வரல. இந்த அம்மா செத்துச்சு. செத்து 3 மாதம் கூட ஆகல. ஓபிஎஸ் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டேன். அப்படி உடனே இவர் சிஎம் ஆனார். இவர் போய் கையெழுத்து போட்டு வரவழைச்சிட்டு அப்படி ஜிஎஸ்டி வரவழைச்சிட்டு அப்படி. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தத்தளிக்குது. நிதி வருவாய் இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட எந்த நிதியுமே கிடையாது. இவங்க விட்டுட்டு போகும்போதே பெரும் கடத்தில் விட்டு போனாங்க அதிமுக கவர்மெண்ட். வந்த உடனே ஒரு மிகப்பெரிய பேரிடர், என்னது கொரோனா. அதுக்கு செலவு பண்ணாங்க, நிறைய செவிலியர்கள் எடுத்தாங்க, நிறைய புது டாக்டர்ஸ் படித்தவங்களாம் தூக்கி உள்ளே வச்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் போட்டாங்க.
நிறைய இடத்து வாடகைக்கு எடுத்தாங்க, நிறைய பெட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க. இதுக்கெல்லாம் நிறைய பொருட்செலவு, பண செலவு எங்கேருந்து? எல்லாம் கடன். உடனே அந்த வருஷமே வந்து வெள்ளம் வந்தது. அப்போ வந்து ஒரு முழங்கால தண்ணி நிறைய இடத்துல நின்றுது. அன்னைக்கு வந்து கேட்டாங்க, திமுக அரசாங்கம் வந்து தான் மழை நின்று போச்சு ஒரே வருஷத்துல. உடனே அவங்க வந்து ஒரு 4000 கோடி வாங்கி இன்னைக்கு 90% மேலே வேலை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய 56 சென்டிமீட்டர் ஒரே நைட்டு பெஞ்சும் ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டாங்க. 2015 அளவுக்கு இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயமா மக்களுக்கு தேவைப்பட வேண்டிய விஷயமா வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்டாலின் என்ன செய்கிறாருன்னு வந்து நாமளும் வந்து வடக்கு இருக்கிறவன மாதிரியே யோசிச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கத்துக்கான வருமானம் இல்லை. அரசாங்கத்துக்கு அரசு வருவாய் வந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்யணும். வருவாயை முடக்கி வச்சிருக்கிறது மத்திய அரசாங்கம். இது மக்களாகி நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. மத்திய வருவாய், மாநில வருவாயின்னு இது ரெண்டுமே இருக்குது. ஜிஎஸ்டியில் மத்திய வருவாய் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அதுக்கு எங்களுடைய பங்கீடை மட்டும் நீங்கள் கொடுங்க, நான் கேட்டு வாங்கிறேன். இந்த மாநில வருவாய்ங்கிறத டைரெக்டாக மாநிலத்துக்கு கொடுக்கலாம்ல, அதையும் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பீங்க. அளவுக்கு அதிகமாக அவ்வளோ ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் இன்னுமே வந்து கல்வி அறிவு இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னுமே வந்து நிறைய கரண்ட்டு சப்ளை இல்லை. அரசாங்கம் சுரண்டி திங்குது. கேட்டால் நான் யோகி ஆதித்யநாத், நான் யோகிங்கிறான். என்னடா யோகி? விஜயகாந்துக்கு இது ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குது. விஜயகாந்த் வந்து பில்லி சூனியம் வச்சதுனால தான் இறந்து போனார் அப்படின்னு ஒன்று ஓடுது. அவங்க தொண்டர்கள் மத்தியில் நேற்று கூட ஒரு மீட்டிங்னு ஒன்று கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம நண்பர்கள் அழைச்சாங்க, போயிருந்தேன். அங்கே பேசிக்கிறாங்க, விஜயகாந்துக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இந்த பேசுகிற நரம்பை கட் பண்ணி விட்டுட்டாங்களாம். அவர் தன்னோட வியாதியில் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். படிப்படியாக அவரோட பேச்சு விழுந்ததும் நம்மளுக்கு தெரியும். கேட்டால் போதனாங்க. ஒரு மிகப்பெரிய தலைவன் குடிச்சிட்டு தான் போய் மாநாடு நடத்துவாரார். இந்த அளவுக்கு சிந்திக்கிற மக்களை பற்றி நேசிக்கிற அவரால் பேச முடியல. அந்த வலிக்கான மாத்திரையை முழுங்கினா அப்படி தான் இருக்கும். பெயினுக்கான மாத்திரை முழுங்கினா அவர் நம்மகிட்ட வந்து சீக்கிரம் நம்மளை பார்க்கணும்னு அவரோட உடல் வலியையும் பொறுத்துக்கிட்டு வந்தார், டேப்லெட்ஸை போட்டுக்கிட்டு. கடைசி அவரை குடிகாரன்னு பேர் கட்டினான் ஜெயலலிதா. இவங்க யோக்கியவான்கள் மாதிரி. கேட்டால் நான் பார்ப்பனர்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, சிக்கன் கறியெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நக்கீரன் மேலே கேஸு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த 2024 நடக்கிற அரசியலை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போகணும்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. 2024 நான் ஒன்று கேட்டுக்கிறது, மொத்தமாக இந்த சேனலோடைய மோட்டிவே அதுதான். 2024 சிந்தித்து செயல்படுங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் என்னென்ன பாஜக செஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் வீடியோவை போடுறேன். அதை எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு இன்ச்சு பை இன்ச்சு விடாமல் நான் போடுறேன். இது எல்லாம் பார்த்துட்டு மக்கள் நீங்கள் யோசித்து வாக்களிங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் அவங்களை கேட்டுக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் எப்படி என்னென்ன பண்ணணும், இன்னும் என்ன உங்களுக்கு தலைப்புகள் வேணும், எதை பற்றி பேசணும், இதெல்லாம் சொல்லுங்கள். கூடிய விரைவில் பில்கிஸ் பானுவோட டாக்குமெண்ட்ரி வரப்போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம். நன்றி, வணக்கம்.